என்னடா இந்த கரண்ட் இப்படி கட் ஆகிட்டே இருக்கு? வெயில்ல என்னால தாங்க முடியல. இந்த நேரத்துல கரண்ட் கட் பண்ணா ஃபேன் இல்லாம என்னால வீட்ல இருக்க முடியாது. எனக்கு வேற ரொம்ப டயர்டா இருக்குடா. தினம் உன்னோட இந்த புலம்பல சத்தத்தை கேட்டு கேட்டு எனக்கு காது புளிஞ்சு போச்சுடா. கரண்ட் இல்லாததுக்கு நாம என்னடா பண்றது? ஓ டேய் மண்டையா, வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாது, உனக்கு தெரியாதா? இந்த வெயில் நேரத்துல நீயே குளு குளுன்னு இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு யோசனை சொல்லுடா. ஐடியா. டேய் மண்டையா, வேற ஏதாவது ஐடியா சொல்லுடா. என் மேல ஊத்திராத, என்னால தாங்க முடியாது. இங்க பர்றா, உனக்கு ரொம்ப மண்டை சூடு ஆயி போச்சு. ஜில்லுல தண்ணி ஊத்துனா தான் இதெல்லாம் நிப்பாட்டுவே. நீ நில்றா. டேய் மோட்டோ, டேய் பானை வைத்தா நில்றா. டேய் டேய் தண்ணி அப்படியே பறந்து வர மாதிரி அனுப்புடா. ஏய் வெயிலி கொளுத்தி எடுக்குது. நீங்க தண்ணியை ஊத்தி என்ன சில்லுன்னு ஆக்கிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ மோட்டு பத்லோ, தேங்க்யூ வெரி மச். டேய் ஆனா போடுறது வீணா போடவனே, நாங்க வேற என்னவோ நினைச்சிட்டோம். இருக்க உங்களுக்கு இன்னும் சில்லுன்னு ஆக்குறோம். இப்போ ரொம்பவே சில்லுன்னு ஆயிடுச்சு. இந்த உதவிக்கு நான் இப்போ உங்களை சில்லுன்னு ஆக்குறேன். இதை நீங்க வாழ்க்கையில என்னைக்குமே மறக்க மாட்டீங்க. நான் கொடுக்கறது எவ்வளவு சில்லுன்னு இருக்கு பாரு. இந்த வாங்கிக்க. இங்க பாரு மோட்டோ, ஏற்கனவே கரண்ட் பற்றாக்குறையில கரண்ட் கம்மியா தான் வருது. இதுல ஒயர் வேற கட் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றது மோட்டோ? மக்களுக்கு நல்லதை செய்வோம் வா, அதை சரி பண்ணிடலாம். சரி வா, சீக்கிரமா அந்த ஒயரை நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஆஹா, 50% டிஸ்கவுண்டா? ஏய் மோட்டோ, தண்டனக்காடான்னு இந்த கரண்ட் கட்ட அவனுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறான். ஒருவேளை அடிக்கடி கரண்ட் கட் ஆகிறதுக்கு இவன மாதிரி களவாணி பசங்க காரணமா இருப்பாங்களோ? டேய் முதல்ல அந்த ஒயரை ஜாயின் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறமா பவர் கட் பண்ணது யாருன்னு பார்க்கலாம். அந்த ஒயரை ஒன்னா சேர்க்கணும்னா நாம மேல போகணும் மோட்டோ. இப்ப நாம என்ன பண்றது? ஒரு நிமிஷம் இரு பத்ரு, அந்த ஏடியை வாங்கிட்டு வந்தோம்னா ஈஸியா மேல ஏறிடலாம். யாரா இத போட்டது? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. யார் இத போட்டது? எடுங்க, சொன்ன கேளுங்க, எடுங்க. காப்பாத்துங்க, யாராவது இத காப்பாத்துங்க. மோட்டு, இந்த அகலமா வளர்ந்த பாக்ஸருக்கு கொஞ்சம் கோபம் வந்தாலே மேல 3 கிலோமீட்டர் அடிப்பான். இதுக்கெல்லாம் காரணம் நாம தானே தெரிஞ்ச நினைச்சு பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு மோட்டோ. இந்த நேரத்துல சாப்பிட சூடா சமோசா கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும்னு நான் நினைச்சு பாக்குறேன்டா. இவனை முதல்ல நான் தான் அடிப்பேன். இல்ல நான் தான் முதல்ல அடிப்பேன். இல்ல முதல்ல நான் தான். உங்களுக்கு சரியா அடிக்க தெரியாது, நான் தான் அடிப்பேன். இல்ல நான் தான். இல்ல நான் தான் அடிப்பேன். நான் தான். ஏய் ஏய், அட சிங்கம் சார், நீங்க 2 பேரும் எதுக்காக இப்படி சண்டை போடுறீங்க? எந்த வேலையை செய்யணுமோ அதை நீங்க 2 பேரும் சேர்ந்தே செய்யலாமே. தேங்க் யூ டாக்டர் ஜட்கா. இவங்க 2 பேரும் மோட்டு பத்துல அடிக்கத்தான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க போல இருக்க. திருடவும் இல்ல, நான் எதையும் கொள்ளையடிக்கவும் இல்ல.
நீ எல்லாருக்கும் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கியா? இப்படி போனா ஜானோட பொழப்பு என்ன ஆகிறது? பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையான பஞ்ச் டயலாக் சொன்னீங்க. என்ன பாராட்டுறதை விட்டுட்டு வந்த வேலையை முதல்ல பாரு. மோட்டு பத்துலு கிட்ட ஜெனரேட்டரை கூடு. மோட்டு பத்துலு, உங்க 2 பேருக்கும் எங்க சார்பா இந்த ஜெனரேட்டரை ஃப்ரீயா தரோம். அதனால நீங்க 2 பேரும் கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா வருத்தப்பட தேவையில்லை, கஷ்டப்படவும் தேவையில்லை. தேங்க்யூ வெரி மச். ரொம்ப நன்றி. இல்ல வேண்டாம், நோ தேங்க்ஸ். பரவாயில்ல, நாங்க யாருக்கிட்டையும் எதையும் இலவசமா வாங்குறது இல்ல. இலவசத்தை கொடுத்து எங்களை சோம்பேறி ஆக்கிடாதீங்க. சிங்கம் சார், ஒரு ஜெனரேட்டர் உங்க வீட்டுக்கும் ஒரு ஜெனரேட்டர் உங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அனுப்பி வச்சிருக்கேன். அது மட்டும் இல்ல, நம்ம மொத்த நகரத்துக்கும் இத நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம மக்கள் கஷ்டப்படுறத பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியல. கொளுத்துற வெயில்ல எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க கஷ்டத்தை நான் தீர்த்து வைக்கிறேன். நான் கிளம்புறேன். பாத்தீங்களா மோட்டு பத்துலு, இப்ப ஜான் கூட திருந்திட்டான். ஆனா நீங்க 2 பேர் மட்டும் தான் திருந்தாம அப்படியே இருக்கீங்க. சிங்கம் சார், அந்த கரண்ட் ஒயரை அறுந்து தொங்கிட்டு இருந்துச்சு. அதை யாராவது மெரிச்சாங்கன்னா மக்களுக்கு பிரச்சனை ஆயிடுன்னு தான் ஏணியை எடுத்து அதை சரி பண்ணிக்கிட்டு இருந்தோம் சார். இந்த ஒயர் மட்டும் தன்னால அடிக்கடி கட் ஆகுது. போன வாரம் மட்டும் இதை நான் பல தடவை கனெக்ட் பண்ணிட்டு இருந்தாலும் கட் ஆயிருக்கு. சிங்கம் சார், இது தானா கட் ஆகல, ஒருத்தன் தான் கட் பண்ணி இருக்கான். எனக்கு அந்த குட்டப்பைய மேலதான் சந்தேகமா இருக்கு. அடிக்கடி கரண்ட் கட் ஆகுதுன்னா அதுக்கு காரணமே அவனாதான் இருக்கணும். கூடிய சீக்கிரம் அவனை தலையும் கையும் அப்படிங்கிறேன். அடே மோட்டோ, பணம் வைத்தா நீ வேற ஏன்டா? யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுங்க. பத்துலு, ஏதோ நம்ம நல்ல நேரம் கம்பத்துல வந்து இருந்தோம். கீழே இருந்தோம், நாம மேல அப்படியே போயிருக்க வேண்டியதுதான். ஏதோ நம்ம நல்ல நேரம் தான். நீ சரியா சொல்லிட்ட மோட்டோ. முதல்ல நான் இங்க இருந்து எஸ் ஆவறேன். இருடா, நான் முதல்ல போறேன். அடுத்த ரவுண்டா இது என்ன ஒயர் மோட்டோ? மோட்டோ, இத பார்த்தா ஏதோ திருட்டு கனெக்ஷன் எடுக்கிற ஒயர் மாதிரி இருக்கு. உனக்கு என்ன தோணுது மோட்டோ? இல்லீங்களா இருந்தாலும் நாம கண்டுபிடிச்சலாமா? மோட்டு பத்துலு இப்ப எந்த ஒயரை கட் பண்ண நினைக்கிறாங்களோ அதை நான் மறுபடியும் கட் பண்ணி விட்டுடுவேன். யாருக்கும் இது தெரியாது. மொத்த நகரத்துக்கும் அங்க இருந்து தான் கரண்ட் வருதுங்கிறது யாருக்கும் தெரியாது. அவனுங்க சரியான வடிகட்டின முட்டாளுங்க பாஸ். கள்ளனை நம்பினாலும் குள்ளனை நம்ப கூடாதுன்னு நம்ம தமிழ் பழமொழி சொல்லுகிறா. அதுக்கு ஏத்த மாதிரி இந்த ஊர் மக்களை ஏமாத்துறியா? கரண்ட கட் பண்ணிட்டு ஜெனரேட்டர் குறைஞ்ச விலைக்கு தரேன்னு சொல்லி எல்லாரும் ஏமாத்தி நீ மட்டும் பணம் சம்பாதிக்கலாம்னு பாக்குறியா? உன்னை விட மாட்டான்டா. கூட்டப்பையில மாட்டியா? இனிமே எங்க கிட்ட இருந்து உங்களால எஸ் ஆக முடியாது. எல்லாருமே ஜீன்ஸ் படத்துல வர எலும்பு கூடு மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தோம். அதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லி ஆகணும். அப்ப குட்டிகனா நான் தான் அடிப்பேன். இல்ல மோட்டோ, நான் தான் அடிப்பேன். முதல்ல இல்ல, நான் தான் அடிப்பேன்றேன். நான் எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டேன். நீங்க 2 பேரும் நண்பர்கள். இது என்னது? முதல்ல நானும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு. நீங்க எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஒன்னா சேர்ந்தே செய்யுங்க. அவனை முதல்ல பிடிங்க, அதுக்கப்புறம் அடிங்க. ஓ, தேங்க்யூ சிங்கம் சார், தேங்க்யூ. இதைத்தான் நாங்க எதிர்பார்த்தோம். வா பத்துலு, இன்னைக்கு அவனுக்கு தீபாவளி தாண்டி. அவனோ மாமனார் மட்டும்தான். இந்த மண்டையில இருந்தானே யோசனை வந்தது. இந்த மண்டையில கொட்டி கொட்டி உன்னை பைத்தியமாக்கிறேன்டா மண்டையா. இனிமே யோசிக்கவே கூடாது.
நாங்க ஒயரை ஜாயின் பண்ணிட்டோம். நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா இடத்துக்கும் இப்ப கரண்ட் வந்திருக்கோம். ஜோ யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். மோட்டு பத்துலு, நீங்க 2 பேரும் சேர்ந்து நம்ம ஊருக்கு ஒரு மிகப்பெரிய சேவையை செஞ்சிருக்கீங்க. இதுக்காக நான் உங்க 2 பேருக்கு ஒரு பரிசு தரணும்னு நினைக்கிறேன். பேரு புகழ் பாராட்ட அதோட பரிசும் தரேன். தேங்க்யூ சார். சிங்கம் சார், முதல்லயே நீங்க என்ன அரெஸ்ட் பண்ணிருந்தா இவங்க கிட்ட நான் அடி வாங்கிருக்க மாட்டான்ல. அவங்க மொத்தத்தை வேடிக்கை பாத்தீங்கல்ல. இனிமே இந்த மாதிரி பண்ணாதீங்க சார். மறுபடியும் இவனுக்கு ஆரம்பிச்சிட போறானுங்க. முதல்ல நான் அடிப்பேன்னு. அண்ணா டீ கடை அண்ணே, ஒரு ஸ்பெஷல் டீ போடுங்க. எல்லாரும் ஒன்னா வண்டியில இவ்வளவு சந்தோஷமா போறாங்கன்னா ஏதாவது பதவி ஏற்பு விழாக்கு போறாங்களோ? மோட்டோ ஊர்ல இருந்து டீமா உரி உடைக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. மோட்டோ, அந்த உரிய அடிச்சோம்னா 50 லட்சம் ரூபாய் கிடைக்கும். நம்ம ஊருக்கு எந்த டீமும் இல்ல. நம்மளோட மேயர் ரொம்ப வருத்தத்துல இருக்காரு. யாராவது நம்ம ஊர்ல இருந்து கிளம்பி போய் டீமா அந்த போட்டியில ஜெயிச்சுட்டு வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் நாம ஏழை பசங்களுக்கு இலவசமா படிக்க ஸ்கூல் கட்டி தரலாம். அப்ப நாங்களே உடனடியா ஒரு டீமை உருவாக்கி அந்த போட்டியில கலந்து 50 லட்சம் ரூபாய் ஜெயிச்சு ஏழை பசங்களுக்கு ஸ்கூலை கட்டி தரோம். மோட்டோ, அந்த உரி உடைக்கிற போட்டியில நாமளும் கலந்துக்கலாம். அந்த மாதிரி கண்ணை கட்டி பானையை உடைக்கிறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா. வாங்க பிராக்டிஸ் பண்ணலாம். பிராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட். வெரி குட். நான் உடனே போய் மேயரை பார்த்து இந்த விஷயத்தை சொல்லிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள நீங்க டீமை உருவாக்கி நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஜெயிச்சே ஆகணும். எவ்வளவு உயரத்துல இருக்கு? பாக்ஸர் அண்ணா, சக்தி படைத்த நீங்க எல்லாம் கீழே நில்லுங்க. நாங்க மேல ஏறி ஏதாவது நல்லது பண்றோம். உங்களை மாதிரி பெரிய பலசாலியால தான் மேல ஏறவங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ண முடியும். என்ன மாதிரி ஆளுங்க மேல ஏறி ஈஸியா உடைக்கலாம். வாங்க நண்பர்களே, நாம ஆரம்பிக்கலாம். ஒரு நிமிஷம். அதோ சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்களோ? சரி. இல்ல ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன காமெடி. நீங்க எப்ப பார்த்தாலும் இப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு சின்ன மீட்டிங்ல இருக்க, வேற ஒண்ணு இல்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாங்க நேர்ல மீட் உன் போன் லைன்ல யாரா இருக்கா? எவனோ ஒரு வீணா போடவன் ராங் நம்பர் பண்ணிட்டான். ஆனா ரொம்ப காமெடியா பேசினா. என்னால சிரிப்பு அடக்கவே முடியல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு நான் சிரிச்சு பேசுறேன். அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தாண்டா நீ கதறி அழப்பாரு. இன்னொரு தடவை போன் வந்துச்சு மிஸ்டேக் கால்னு வெளியில ஏதாவது அவுத்துட்டு போன என்ன மாதிரி ஆளுங்க அடுத்த ரவுண்டுக்கு ரெடி ஆயிடுவோம். ஓகே, சாரி. இதே ஒற்றுமை எல்லாத்துலயும் இருந்தா நம்ம நாட்டை யாராலையுமே அசைஞ்சு கூட பார்க்க முடியாது. மோட்டோ இல்ல? ஆஹா, மறுபடியும் போன் பண்றாங்க. இப்ப போன் எடுத்தா பத்துல ரொம்ப கோவப்படுவான். வேண்டாம், வெளியே போனா தானே கோவப்படுவாங்க. நான் இந்த மண்டலத்துக்குள்ளேயே நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். ஹலோ, யாரு? நீங்க தானா? ஐயோ, உங்க பேச்ச கேட்டாலும் எனக்கு திருப்பா வருது. என்ன விஷயம் சொல்லுங்க. மறுபடியும் வேற யாருக்கோ போடுறதுக்கு எனக்கு போட்டீங்களா? சும்மா காமெடி சார் நீங்க. மறுபடியுமா? நம்ம ஊர்ல ஒரு போட்டி நடக்குதா. அந்த பானையை உடைச்சா 50 லட்சம் ரூபாய் பரிசா. இப்ப என் யோசனை என்னன்னா, அந்த பணத்தை எப்படி திருடுறது? பாஸ், நம்மளால அது திருடவே முடியாது. ஏன்னா அது ரொம்ப உயரத்துல இருக்கு பாஸ். அது உடைச்சு நம்ம பணம் எடுக்கணும்னா நிறைய பேரோட உதவி நமக்கு தேவை. நாம இங்க 3 பேர் மட்டும் தானே இருக்கோம். அப்புறம் எப்படி முடியும்? போதும், வாய மூடு. கொஞ்ச நேரம் பேசாம இரு. இதான் சாக்குன்னு என்னைய கிண்டல் பண்றியா? நான் நினைச்சத சாதிக்கிறவன். யார் தடுத்தாலும் சரி, நிச்சயம் நான் சாதிப்பேன். இதுக்கு டாக்டர் ஜட்கா கிட்ட நமக்கு உதவி பண்ற மாதிரி ஏதாவது விஷயம் இருக்கும். முதல்ல அத போய் நாம திருடலாம். வாங்க. வணக்கம் நண்பர்களே. வெவ்வேறு பகுதிகளில் இருந்து பல டீம் இந்த போட்டியில கலந்துக்க வந்திருக்காங்க. அவங்க எல்லாரையும் வருக என அன்போடு வரவேற்கிறேன். அதோ தெரியுதே, அந்த பானைக்குள்ளதான் 50 லட்சம் ரூபாய் முழுசா வச்சிருக்கோம்.
யாரு ஜெயிக்கிறாங்களோ அந்த பணம் அவங்களுக்கு தான் சொந்தம். சரி வாங்க, இப்ப போட்டி ஆரம்பிக்கலாம். அட நண்பா, நாம நினைச்ச மாதிரி அந்த பானையை உடைக்கிறது ஈஸியான விஷயம் இல்ல போல இருக்கு. ஈஸி இல்லதான். இந்த ஊர்ல இருக்கிற ஏழை குழந்தைகளோட படிப்பு செலவுக்காகத்தான் இந்த பரிசை நம்ம ஜெயிக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ புர்ஃபுரி நகரோட டீம் தான் விளையாட போகுது. மோட்டு பத்லு, உங்களோட விளையாட்ட ஆரம்பிங்க. மோட்டு, இனிமே நீ கீழே எல்லாம் நிக்க வேணாம். உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. நீ மேல போ. அதுதான் உனக்கும் உடம்புக்கும் நம்ம டீமுக்குமே நல்லது. இல்லனா போன் வந்துருச்சுன்னு எல்லாரும் புழைப்பையும் கெடுத்துருவே. நீ ஒருவேளை நான் மேல உட்கார்ந்து இருக்கும்போது போன் வந்தா எல்லாருக்கும் மேல ஏறி உட்காந்துக்கிட்டு நீ போன் பண்ணா கூட கீழே இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. மோட்டு, புரிஞ்சுக்க. ஏய் மோட்டு, சீக்கிரம் வா. வேண்டாம், அவ்வளவு உயரத்துக்கு ஏறி கீழே பார்த்தா எனக்கு மயக்கமே வந்துரும். அத கடவுளே பத்லு, மோட்டு மேல வர மாட்டானா நாம எவ்வளவு நேரம் தான் இப்படியே நிக்கிறது சொல்லு. ஐடியா. ஏய் மோட்டு, நான் இந்த பானைக்குள்ள ஏகப்பட்ட சமோசாவை போட்டு வச்சிருக்கேன். வந்து எடுத்துக்க மோட்டு. என்ன சமோசா? சமோசா சமோசா. ஏய் மோட்டு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சீக்கிரமா பானையை உடைச்சிரு மோட்டு. பரிசு நமக்கு தான். ஏய் இருடா, முதல்ல சமோசாவை எடுத்துக்கிறேன். இல்லனா அது கீழே விழுந்து மண்ணாயிடும்டா. நண்பர்களுக்கும் வணக்கம், எதிரிகளுக்கும் வணக்கம். உங்களோட இந்த பானையை நான் பேஸ் பண்ணிக்கிட்டு போறேன். அதனால நீங்க எல்லாரும் இடத்த காலி பண்ணுங்க, காத்து வரட்டும். முதல்ல வண்டியை எடுத்து சமோசாவை எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் நீ பறந்துரு. பத்துல அப்பவே சொன்னா மேல ஏறிட்டு போன் பேசிக்கோ, கீழே இருக்கவங்களுக்கு பிரச்சனை வராதுன்னு சொன்னான். நான் பேசுறேன். ஹலோ, ஆமா நான் மோட்டு தான் பேசுறேன். 2 பகல் 3 நைட்டு கோவால ஃப்ரீயா இருக்க என் நண்பன் கிட்ட கேட்டு சொல்றேன். டேய் பத்லு, அதாவது 2 பகல் 3 நைட்டு கோவால தங்கறதுக்கு ஃப்ரீயா. அந்த ரிசார்ட்ஸ்ல தங்கறதுக்கு இடம் தராங்களா? ஜென்டில்மேன், இப்ப நீங்க போன்ல பேசிக்கிட்டு இருக்கீங்களா? அப்புறம் பானை யார் பிடிச்சிருக்கிறது? நான் எப்பவோ பானையை விட்டேன்டா. வாங்க கிளம்பலாம். மாமியாரே, காப்பாத்து காப்பாத்துக்கோ. நான் தலைக்கு விழுந்த என் மண்டை ரெண்டா போயிடும் போல இருக்கு. காப்பாத்துக்கு. அப்பா, சட்டத்தின் மீதானையா சொல்ற ஸ்டாப். பாரத தாய் மீதானையா சொல்ற நிறுத்துக்க. காப்பாத்துக்க, நிறுத்துக்க. அது சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. ஏன் பாசிபிள். அம்மா, ஹலோ, எனக்கு போன் பண்ணி டார்ச்சர் பண்றாதால நான் சும்மா விட மாட்டேன். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. இன்னைக்கு அவனை அடிக்கிற அடி நாம ஊரை விட்டு ஓடுறானா இல்லையான்னு பாருங்க. ஆமா, முதல்ல இப்ப உன் தோலை உரிக்க போறது நாங்க தான்டா. கொஞ்சம் பொறுமையா இருங்க. இந்த மாதிரி நேரத்துல நம்ம சண்டை போடக்கூடாது. அப்படியே கொஞ்சம் மேல அண்ணாந்து பாருங்க. அங்க போற வண்டி பத்தி எரிஞ்சுக்கிட்டு இவனுங்க பேராசூட்ல தப்பிச்சு கீழே வந்துகிட்டு இருக்கானுங்க. நாம நினைச்சா இப்ப கூட அவங்கள பிடிக்க முடியும். நம்ம கரைக்கு இந்த பக்கம் இருக்கா, அவங்க கரைக்கு அந்த பக்கம் இருக்காங்க. அப்புறம் எப்படி அவங்கள பிடிக்க முடியும்? வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதடா மண்டையா? நீயே ஏதாவது சொல்லு. ஐடியா. நாம மட்டும் இப்ப அந்த மரத்து மேல ஏறி ஒரு கயிறை கட்டி இழுத்து புடிச்சிட்டோம்னா அவங்களுக்கு நாம யாருன்னு காட்டலாம். ஆனா அதை செய்யறது யாரு? இந்த மாதிரி விஷயத்துக்கு யாரு சரிப்பட்டு வருவா? கைவசம் ஒரு ஐடியா இருக்கு. இந்த வாங்கிக்க. ஐயா, நீங்க எல்லாம் வருங்காலத்துல நல்லா வருவீங்க சாமி. நல்ல ஐடியா.
மோட்டோ இந்த மரத்து மேல வா. நிறைய திறமைகளை வச்சுக்கிட்டு படிக்க வசதி இல்லாத ஏழை குழந்தைகளோட படிப்பு செலவு மேட்ரு இது. மோட்டோ சீக்கிரமா போய் அந்த பானையை உடைச்சிரு. மோட்டோ அந்த பானையை உடைச்சிட்டாரு. நான் பானைக்குள்ள சமசா இருக்கான்னு பார்த்து சாப்பிடுறேன். அடே பானை வைத்தா இவ்ளோ படிச்சு சொல்லியும் பணத்தை எடுத்து அவங்க கிட்ட கொடுத்துட்டியா? அதுக்குள்ள நான் சமோசா எல்லாம் வைக்கலடா. நான் நல்ல காரியத்துக்காக போய் சொன்னேன்டா. ஓ சாரி என்ன மன்னிச்சிடுறா பத்துலு. மோட்டு பத்துலு மரியாதையா அந்த பணத்தை என்கிட்ட கொடுங்க. இல்ல இந்த கயிறை விட்டுடுவேன். நீங்க ரெண்டு பேரும் கீழே விழுந்துருவீங்க. இந்த பணம் ஏழை பசங்களுக்கு ஸ்கூல் கட்டுறதுக்கு தான் உனக்கு கிடைக்காதடா. நீ என்னடா கயிறை விடுறது? நாங்களே விடுறோம் அம்மாண்டையா. என்னடா சொல்ற பத்துலு? கண்டிப்பா தேவைப்பட்ட நாங்க அப்படி கூட செய்வோம். இப்ப தேவைப்பட்டுருச்சு. அவனுங்களை பிடிங்க சீக்கிரம். நீ என்னடா பண்ணிட்ட? நிஜமாவே கயிறை விட்டுட்டியாடா? பானை வயிறு மோட்டோ. தேவைப்பட்ட தன்னடா கயிறுல இருந்து கையை எடுக்கணும்னு சொன்னேன். அதுக்குள்ள எதுக்குடா விட்ட? சாரிடா பத்துலு, நான் ஏதோ ஒரு ஞாபகத்துல கயிறை விட்டேன்டா. இங்க வந்து பாரு, கோல்டன் கேட்டர்பில்லர். என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு அதிசயமான புழுவை நான் இன்னைக்கு தான் பாக்குறேன் மோட்டோ. இத பாக்குறதுக்கு தங்க மாதிரியே இருக்குல்ல? இன்னைக்கு கார் ரொம்ப பிரமாதமா ஓடுது. இந்த மாதிரி பொறுமையா ஓட்டிட்டு போறது ரொம்ப ஜாலியா இருக்கு. பாக்ஸர் மணியா காரை நிறுத்துறா, இல்லைன்னா கேட்டர்பில்லர் செத்து போயிடும். எங்க போனீங்க? உங்களை நான் இன்னைக்கு சும்மா விட மாட்டேன். மோட்டோ இந்த அதிசயத்தை பாத்தியா? கேட்டர்பில்லர் கோல்டன் குக்குனா மாறிடுச்சு. வா, பார்க்க சூப்பரா இருக்கு. பத்துலு அங்க பாத்தியா? அப்படியே தங்கத்திலேயே செஞ்ச மாதிரியா இவ்வளவு அழகா பறக்குது. ஏய் மோட்டோ, நாம உடனே இந்த பட்டாம்பூச்சியை பிடிச்சிட்டு போய் டாக்டர் ஜட்கா கிட்ட காட்டலாம். இது சாதாரண பட்டாம்பூச்சியா இல்ல தங்க பட்டாம்பூச்சியான்னு அவர் பார்த்து சொல்லிடுவாரு. டாக்டர் ஜட்கா கிட்ட போறதுக்கு முன்னாடி நாம இந்த குக்குனையும் கொண்டு போலாம் மோட்டோ. மரியாதையா சொன்னா கேளு. நின்னுடு, உன்னால எங்கேயும் தப்பிக்க முடியாது.
அக்கா போய்க்கிறோம். என்ன பண்ணி மரியாதையாக எடு. சிங்கம் சார் சாரி சார் எந்திரிங்க. பார்த்து சுதானமா தெரியாதனமா நடந்துருங்க. சாரி சொல்ல வேணாம். நீங்க எதுவும் சொல்ல வேணாம். நீங்க தெரியாம பண்ணிருப்பீங்க. நீங்க ஒரு உதவி பண்ணுங்க. கொஞ்சம் 2 பேரும் என் பக்கத்துல வாங்க. அம்மா முடியல. வாங்க ப்ளீஸ். நீங்க 2 பேரும் செஞ்ச தப்புக்கு நான் உங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டேன். அதனால நான் கிளம்புறேன். பாய் பாய். See you. டேய் அந்த தங்க கலர் பட்டாம்பூச்சி எந்த பக்கடா பறந்து போச்சு? யாருக்கு தெரியும்? சரி வா இத கொண்டு போய் டாக்டர் ஜட்கா கிட்ட காட்டலாம். இது உண்மையான தங்கமா இல்ல போலியான்னு அவர் பார்த்து சொல்லுவாரு. தங்கத்துல பூ, தங்க பட்டர்ஃப்ளை, என்னப்பா நடக்குது? கஜா கஜா இது உண்மையிலே கோல்டு தானப்பா? அட தங்க பட்டாம்பூச்சி தான் பறந்து போயிடுச்சு. இனிமே நாம தங்க பட்டாம்பூச்சி எங்க இருந்து வந்ததுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த இடத்த மட்டும் நாம கண்டுபிடிச்சிட்டோம்னு போய் அதுக்கப்புறமா காசு பணம் துட்டு மணின்னு நமக்கு பணமழையா கொட்டோம். நம்ம பணக்காரங்களாயிடுவோம். இல்ல இது புர்பரி நகரத்துக்கு சொந்தமானது. அந்த தங்க பட்டாம்பூச்சியை கண்டுபிடிச்சு இந்த நகரத்துக்கே நம்ம ஒப்படைக்கணும். அப்பதான் இந்த நகரம் டெவலப் ஆகும். புரியுதா? கரெக்டா தான் சொல்றான். அந்த தங்கத்துக்கு நமக்கு சம்பந்தமே கிடையாது. ஓகே ஓகே என் உயிர் நண்பா, என் உடன்பிறா சகோதரா, என் பிரியமான மோட்டு, இந்த கேட்டர்பில்லர் ட்ராக்கிங் டிவைஸ். ஓ அத கண்டுபிடிக்கிறதுக்கான கண்ணாடியா இது? இத போட்டுக்க. கேட்டர்பில்லர் உனக்கு எங்க கிடைச்சதோ அந்த இடத்துக்கு நீ போ. நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா இல்லையா? நீ அந்த இடத்துல இருந்து அதை ஃபாலோ பண்ணி போ. அப்படி பண்ணா அது எங்க இருந்து வந்ததுன்னு நாம சுலபமா கண்டுபிடிச்சிடலாம்பா. அந்த ட்ராக் இந்த குகை உள்ள போகுது. வாங்க நாம அதுக்குள்ள போய் பார்க்கலாம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இது மிகப்பெரிய தங்க சுரங்கமா இருந்திருக்கணும். அதனாலதான் இங்க இனப்பெருக்கம் செஞ்ச இந்த பட்டர்ஃப்ளை எல்லாம் தங்கமா மாறி போயிருக்கிறதுக்கான காரணம். பாருங்க கஜா கஜா என்னோட 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இது மாதிரி நான் பார்த்ததில்ல. நம்ம கோடீஸ்வரம் ஆயிட்டோமாப்பா. பல்லே 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 பல்லே. மண்ட பயல இந்த தங்கம் இந்த இடம் எல்லாமே நம்ம நகரத்துக்கு தான் சொந்தம். நாம முதல்ல சிங்கம் சார் கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லுவோம். அதுக்கப்புறம் மேயர் சார் கிட்டயும் பேசுவோம். சீக்கிரம் வாங்க. மோட்டு உண்மையை தான் சொல்றான். இந்த தங்கத்துக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஜான் ஆகப்போறான் டான், ஜான் ஆகப்போறான் டான். இப்போ நீ நல்லா யோசிச்சு சொல்லு, இந்த இடம் யாருக்கு சொந்தம்னு சொல்லு. மோட்டு பத்தலுக்கு தான் பாஸ். ஏன்னா இந்த இடத்தை அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. இந்த இடம் எனக்கு தான்டா சொந்தம். இங்க இருக்கிற எல்லா தங்கமும் எனக்கு தான் சொந்தம். இவங்க யாரும் இருந்து தப்பிச்சு போக முடியாதபடி முதல்ல கூட்டிட்டு போய் கட்டி போடு. போகடா. பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணுங்கடா. எனக்கு இப்ப டீ குடிக்கணும் போல இருக்கு, சமோசா சாப்பிடணும் போல இருக்கு, ஜூஸ் வேணுங்கிறவங்களுக்கு ஜூஸ் ஆர்டர் பண்ணு சீக்கிரம். ஹலோ, கடையில இருக்க எல்லா சமோசா முட்டாயெல்லாம் கொண்டு வரணுமா? எங்க 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 கொண்டு வரணும் சொல்லுங்க. அட என்னப்பா சொல்ற? காட்டுக்கு நடுவுல இருக்க குகைக்கு கொண்டு வரணுமா? என்ன பேசுற நீ? சரி நான் கொண்டு வரேன், காசு கொடுப்பல்ல. டீ கடைக்கார பையா, இத்தனோண்டு இருந்துகிட்டு நீ என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? எங்க பாசுக்கு தங்க சுரங்கமே கிடைச்சிருக்குன்னா பாத்துக்கோ. இப்ப நாங்க கோட்டீஸ்வரங்க தெரியுமா? என்னது தங்க சுரங்கமா? காட்டுக்கு நடுவுல இருக்க குகையில தங்க சுரங்கம் இருக்கா? டீ கடைக்காரனை எதுக்குடா இங்க வர சொன்ன? நீ போய் அதையெல்லாம் வாங்கிட்டு வர மாட்டியா? நம்ம பெரிய கோட்டீஸ்வரங்கள் ஆயிட்டோம் பாஸ். நாமளே நம்ம வேலையை இனிமே செஞ்சுக்க கூடாது, மத்தவங்கள வச்சுதான் நாம செஞ்சுக்கணும். ஆமா பாஸ். நீங்க 2 பேரும் என்ன குழி தோண்டி புதைக்கதான் என் கூட வந்து சேர்ந்தீங்களாடா? ஆஹா, மொத்தமும் தங்கமா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. இது எல்லாத்தையும் எனக்கு நான் எடுத்துக்க போறேன். எனக்கு சொந்தமானது. பல்லே பல்லே, பல்லே பல்லே. ஏய் குண்டு பயலே, முதல்ல இங்க இருந்து கிளம்பி போ. இல்லனா என்ன பண்ணுவேன்?
இந்த இடம் புர்புரி நகருக்கு சொந்தமானது. இதுல யாருக்கும் உரிமை கிடையாது. மரியாதையா இந்த இடத்தை விட்டு போயிடுங்க. இந்த இடம் எங்களுக்கு தான் சொந்தம். சிங்கம் சார் எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. எங்களை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்க இருக்கீங்க? இடத்த சொல்லுங்க. டேய் மண்டப்பையில எந்த இடம்னு சொல்றதுக்கு நான் ரொம்ப சோர்வா இருக்கேன்டா. என்னன்னு சொல்ல முடியல. அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரம் வாடா. ஓ சாரி. ஐ அம் வெரி சாரி. நான் இப்பவே வரேன். ஆனா எங்க வரணும்? ஹலோ அக்ஷரமணியா நிறுத்துறா. இங்க இருக்கிற கேட்டர் பில்லர்ஸ் இல்ல பட்டர்ஃப்ளைவோ யாரும் தொடக்கூடாது. முதல்ல உங்களுக்கு நாளை கவனிச்சிட்டு அப்புறம் தேடலாம். என்ன நண்பர்களே? இதுக்கான பலனை நீங்க அனுபவிப்பீங்க. வேண்டாம் என்ன அடிக்காதீங்க. ஐடியா மோட்டோ இங்க பாரு. 18 மூலிகைகள் அடங்கிய உனக்காக பெசலா பண்ண சமோசா. வாய்க்கடா மண்டப்பையில. நாங்க ஒத்துக்கிறோம். நீ ஜெயிச்சிட்ட மோட்டு மத்தலோ. நீங்க ஜெயிச்சிட்டீங்க. இனிமே இந்த இடம் நம்ம நகரத்துக்கு மட்டும்தான் சொந்தம். நாங்க இப்ப இந்த பழைய குகைய ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா அறிவிச்சிருக்கோம். அங்க இருக்கிற பட்டாம்பூச்சையும் கேட்டர்பில்லரையும் யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது. வர டூரிஸ்டர் கிட்ட இருந்து டிக்கெட் கலெக்ட் பண்ணி அந்த காசுல புர்புரி நகருக்கு உண்டான எல்லா தேவைகளையும் சரி பண்ணுவோம். மோட்டு பத்துலு அவங்க 2 பேரும் செஞ்ச இந்த நல்ல காரியத்துக்காக கவர்மெண்ட் இதை அவங்களுக்கு கொடுக்குது. இந்தாங்க. தேங்க்யூ சார். அட மோட்டு பத்துலு, என் உயிர் நண்பா, என் உடன்பிற சகோதரர்களே, காத்துல பறக்கிற தாபா இதுதான் முதல் தாபா. நாம ஏரோப்ளைனுக்கு போன் பண்ணி அவங்க கிட்ட டைரக்டா ஆர்டரை வாங்கிக்கலாம்ப்பா. எப்படி? அது மட்டும் இல்ல, நாம ஸ்பேஸ் கூட சூடான சுவையான சாப்பாடை கொண்டு போய் கொடுக்கலாம். அதாவது பிளைன்ல வந்து இட்லி வடை பூரி பொங்கல் சூடா சிக்கன் தந்தூரி இதெல்லாம் அந்த இடத்துல நினைச்ச இடத்துல கிடைக்காது இல்லையா? ஆனா நம்ம கிட்ட எல்லாமே கிடைக்கும். ஏன் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மாதிரி ஒண்ணு இப்பதான் பாக்குறேனாப்பா. சிங்கம் சார், நீங்க தான் இந்த மோட்டு பத்துலு தாபாவை உங்க பொண்ணான கையால கட் பண்ணி திறந்து வைக்கணும். நோ ஐ அம் வெரி சாரி. என்னால இதை திறந்து வைக்க முடியாது. நான் எப்போ உங்களுக்கு உதவி பண்ணலாம்னு வந்தாலும் அது எனக்கே பெரிய ஆப்பா முடியுது. தயவு செஞ்சு என்ன விட்டுடு மோட்டு. ப்ளீஸ் சார், நீங்க அப்படி சொல்ல கூடாது. உங்க பொண்ணான கையால திறந்தாதான் எங்க பிசினஸ் வளர்ச்சி அடைஞ்சு நாங்க பெரிய லெவல்ல வருவோம். அதுக்காக வந்து திறந்து வைக்க சொன்னா கேளுங்க. எனக்கு அன்லக்கியா முடியுது. காலி. நான் தான் ஓபன் பண்ணவே இல்லையே. எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? அப்பா அட பத்துலு, அத போதே அந்த ஃபிளைட் கிட்ட போயிட்டு அவங்களுக்கு என்னென்ன வேணும்னு ஆர்டரை வாங்கிட்டு வாப்பா. சீக்கிரம் போ. நான் மத்த ஃபிளைட்டுக்கு போன் பண்ணி என்னென்ன வேணும்னு கேட்டு வைக்கிறேன். ஜாக்கிரதப்பா. சார் வணக்கம் சார். எங்க கடையில சூடா டீ காபி வடை பஜ்ஜி போண்டா சமோசா எல்லாமே சுட சுட ஆவி பறக்க கிடைக்கும் சார். கஜா பிளேன் ஆக்சிடென்ட் ஆக போதியா? பிளைட் இனி இந்த பக்கம் வராது. நம்ம இங்க தப்பிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிற பத்துலோ மாமியாரே. சொல்லுங்க சார், உங்களுக்கு என்னென்ன சாப்பிட வேணும் சொல்லுங்க. ஃபிளைட்ல இருந்து தானே நீங்க பேசுறீங்க? சூடா டீல இருந்து என்ன வேணாலும் தரேன். சொல்லுங்க. இல்ல, நான் டேட் ஏர்லைன்ஸ்ல இருந்து பேசுறேன். முதல்ல எனக்கு தான் நீ ஆர்டர் கொடுக்கணும். இல்ல முதல்ல எங்களுக்கு தான் நீங்க ஆர்டர் செஞ்சு கொடுக்கணும். இல்ல, முதல்ல எனக்கு கொண்டு வா. இல்ல முதல்ல எங்களுக்கு தான் கொண்டு வரணும். புரியுதா? நான் சொல்றத கேளு. இல்ல நான் சொல்றத கேளு. இல்ல ஆர்டர் எடுத்துக்க.
பத்தலோ நீ முதல்ல கீழே போய் சிங்கம் சாரை எப்படியாவது இங்க கூட்டு வந்துரு. ஏன்னா இப்பதான் பைலட்ஸோட யூனியன் சொன்னாங்க இந்த மாதிரி வானத்துல எல்லாம் தாபா திறக்க கூடாதான். மேட்டர் ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நாம ஆர்டர் எடுக்கலன்னா அப்புறமா இந்த தாபாவை மூட வேண்டிய நிலைமை வந்துரும்பா. அதாவது டாக்டர் ஜட்கா சார், நாங்க நீங்க கொடுத்த பிளைனிங் காரை வச்சுக்கிட்டு இங்க இருந்தே மேல ஆர்டர் எடுப்போம் சார். டாக்டர் ஜட்கா, நீங்க பிளேன்ஸ்ல எல்லாம் போய் ஆர்டர் எடுக்க கூடாது. அப்படி எடுத்தீங்கன்னா இந்த டாபாவை மூட வேண்டி வரும். ஏற்கனவே 2 வாட்டி ஆக்சிடென்ட் ஆகி உயிர் பழைச்சு வந்திருக்கேன். இன்னொரு சான்ஸ் கொடுக்கறதுக்கு நான் தயாரா இல்ல. நோ 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 சான்ஸ். அதாவது இப்ப நாம போய் நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாம் பிக்கப் பண்ணிக்கிட்டு வரலாம். இந்த தாபாவை மட்டும் நாம கொள்ளை அடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் பணக்காரங்கள் ஆயிடுவோம். ஓட்டு பத்துல என்னையும் பார்ட்னர் ஆக்கிக்கோங்க. இந்த பிசினஸ்ல நான் சிறந்த முறையில செய்வேன். என்னோட அப்பா, தாத்தா, கொள்ளு தாத்தா எல்லாரும் தாபா தான் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அடே பாக்ஸர், என்ன தாபால உங்களால என்ன செய்ய முடியும்? நல்லா தின்னுட்டு தூங்க முடியும், அவ்வளவுதான். அதை மட்டும் செய்யுங்க. நான் டான்ஸ் ஆடியே எல்லாரையும் கவருவேன். இங்க பாரு. ஐயாவும் யாவும் ஐயாவும் யாவும் ஐயாவும் யாவும் ஐயாவும் யாவும் ஐயாவும் யாவும் 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 காப்பாத்துக்கடா. பாவிகளா, என்ன விட்டுடுங்க. நான் ஏற்கனவே ஒரு தடவை மேல இருந்து கீழே விழுந்திருக்கேன். இனிமே என்னால விட முடியாது. தயவு செஞ்சு விட்டுடு. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன். உங்களை சும்மா விட மாட்டேன். என்ன விட்டுடுங்க. இல்ல ஆமா, எல்லாரும் போயிட்டாங்க. ஓ, என்ன பண்றது? சீக்கிரம் பறக்கிற ஸ்கூட்டர் எடுத்துட்டு போய் எல்லாரையும் காப்பாத்தலாம். வாங்க சீக்கிரம். இந்த இடத்தை நல்லா அலங்கரிங்க. நிறைய பூவை கொண்டு வந்து கொட்டுங்க. புது புது பாட்டா போடுங்க. ஏன்னா இது இனிமே என்னோட தாபா. பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையான பஞ்ச் டைலாக் சொன்னீங்க. பஞ்ச் டைலாக விடு. நம்ம பஞ்சர் ஆகாம இந்த தாபாவை ஃப்ளையிங் கார்ல தூக்கிட்டு போற வழிய பார்க்கலாம். வா. முடிச்சிட்டீங்களா? அங்க பாருங்க, நம்ம தாபாவை யாரோ இழுத்துக்கிட்ட போறாங்க. மோட்டு பத்துலு, அந்த ஜான் அவன் டான்றவன் தான் எடுத்துட்டு போறான். சீக்கிரம் வாங்க, நாம போய் அவனை எப்படியாவது பிடிக்கணும். சிங்கம் சார், என்ன அங்க நின்னு வேடிக்கை பாக்குறீங்க? வாங்க, உங்க கையை கொடுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. பாவிங்களா, விடுங்க. ஏன் உதவி உங்களுக்கு வேணும், ஆனா எனக்கே இப்ப உதவி வேணும். என்ன விட்டுடுங்கடா. இன்னும் வேகமா போடா. கொண்டா கொண்டா. வாங்கடா வாங்க. மோட்டு பத்லு, இன்னைக்கு உங்களுக்கு நான் சரியான பாடத்தை புகட்ட போறேன். இன்னைக்கு நான் யாருன்னு காமிக்கிறேன். தூளு தூளு, மிளகா தூளு. இப்ப வேணும் தூளு. போ. பாஸ் பாஸ், மிளகா தூளை கொண்டு வந்துட்டேன். நல்ல வசமா மாட்டிக்கிட்டானுங்க. நீ முதல்ல போய் அந்த ஃபேனை போடு. ஆனா பாஸ் முன்னாடி நிக்கிறாரு. நான் எப்படி இந்த ஃபேனை ஆன் பண்ணுவேன்? நீ அத பத்தி கவலைப்படாத. முதல்ல ஃபேன் ஆன் பண்ணு. பாஸ், எரியுதே. என்ன கொண்டுட்டு என் இடத்துக்கு வரணுங்கிறதா உன் ஆசையா? ஃபேனை எதுக்கு என் பக்கம் திருப்பி வச்ச? பாஸ் பாஸ், நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க தான் எனக்கு பாஸ். முதல்ல உங்களுக்கு தானே காத்து கொடுப்பேன், மத்தவங்களுக்கு அப்புறம். அதனாலதான் ஃபேனை உங்க பக்கம் திருப்பி வச்சேன். விளங்காதவனே, இவ்வளவு நல்லவனா இருக்க கூடாதுடா. நானே இதை பாத்துக்கிறேன். அதோ வந்துகிட்டு இருக்கானுங்க. காப்பாத்துங்க.
என்னாலயே முடியல. யாராவது மிளகாத்தூளை இப்படி தூவி விடுறது? பிடிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. இப்ப அது உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே. டேய் பத்தல மண்டப்பையில வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாத உனக்கு தெரியாதா? ஏதாவது ஐடியா சொல்லு சீக்கிரம். ஐடியா, அந்த பலூனை பூரா நம்ம வெடிக்க வச்சிடலாம் மோட்டு. என்னடா பண்றீங்க? உங்க தாபாவை நீங்களே அழிக்க போறீங்களா? நாம எஸ்கேப் ஆயிடலாம் வாங்க. பாஸ் பாஸ், பெட்ரோல் சுத்தமா தீந்து போச்சு. இனிமே இது பறக்காது. காப்பாத்துங்க மோட்டு பத்லு, எங்களை காப்பாத்துங்க. பாஸ் பாஸ், அவங்க நம்மளோட எதிரிங்க. அவங்க கிட்ட நீங்க உதவி கேட்காதீங்க பாஸ். வெட்டி முட்டோம் வீணா போன தண்டம். இப்ப அவங்க தான் நம்மளை காப்பாத்தணும். காப்பாத்துங்க காப்பாத்துங்க. அட கவலைப்படாதீங்கப்பா, என்கிட்ட ஒரு அருமையான ஐடியா இருக்கு. காப்பாத்துங்க. ஆஹா, காரங்கடா. காப்பாத்துங்க. காப்பாத்துங்க மாமனாரே. காப்பாத்துங்க மாமியாரே. எங்களையும் மேல கூப்பிட்டுக்கங்க. காப்பாத்துங்க. டேய் குட்டப்பையில ஜானே மேல இருக்கிற நாங்களும் பிரச்சனை தான் மாட்டிக்கிட்டு இருக்கோம். எங்களை தடுத்து நிறுத்துறதுங்கிறது உங்களால முடியாத காரியம். என்னடா அங்க பாரு. வாங்க சார் வாங்க சார் வாங்க. நீங்க இந்த சேர்ல சௌகரியமா உட்காருங்க. குழந்தைய அந்த பெஞ்சில அப்படியே படுக்க வைங்க பார்க்கலாம். இல்ல வேண்டாம், இந்த சேர்ல உட்கார வச்சு சீட் பெல்ட் போடுங்க. அது இந்த பக்கம் நகராது. என் குழந்தைக்கு பயங்கரமா பசிக்குதா. இவனுக்கு எப்படிப்பட்ட சாப்பாடு ஊட்டணும் தெரியுமா? அதை இவன் சாப்பிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படணும். இந்த குழந்தைக்கு என்ன உணவு கொடுக்கணும்னு எங்களுக்கு நல்லா தெரியும். பாய் பாய்டா குட்டப்பையில. எக்ஸ்கியூஸ் மீ ஜென்டில்மேன். ஏம்பா தோட்டத்தை ஒழுங்கா மெயின்டைன் பண்ண தெரியாத உனக்கு? இங்க பாரு, செடி எல்லாம் எவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கு. நானும் எவ்வளவு தான் மெயின்டைன் பண்றது? தினம் தானே வெட்டிக்கிட்டு தான் இருக்கேன், அதுவும் வளர்ந்துகிட்டு தான் இருக்கு. ஏய், அப்படின்னா நீ சரியா வெட்டலன்னு தானே அர்த்தம்? அப்படியா? அப்ப நீங்க கொஞ்சம் வந்து வெட்டி காட்டுங்க. சரியா எப்படி வெட்டுறதுன்னு உங்ககிட்ட கத்துக்கிறேன். ஆஹா, சூப்பரா மோட்டு. உன்னை தவிர வேற எவனாலும் எப்படி பண்ண முடியாதுடா. எப்படி பின்னிருக்கும் பாத்தியா? இங்க பாருங்க ஜென்டில்மேன், தோட்டத்தை கட் பண்ணனும்னா இந்த மாதிரி தான் கட் பண்ணனும். எப்படி வேணாலும் கட் பண்ணுங்க அண்ணாச்சி. நாளைக்கு வந்து மறுபடியும் பாருங்க, அது பழைய நிலைமையில தான் இருக்கும். ஏய் மோட்டு, நாம டாக்டர் ஜட்கா கிட்ட சொல்லி இதுக்கு ஒரு வழி பண்ணணும் மோட்டு. மோட்டுவும் பத்துலுவும் கையை வச்சாலே எல்லாமே வெற்றி தானே எல்லாம் வெளியில தெரிய ஆரம்பிக்கணும் மோட்டு. ஹலோ டாக்டர் ஜட்காவா? இந்தாங்கப்பா, இதை வாங்கிக்கோங்க. இது என்னோட புது கண்டுபிடிப்பு கேஜெட். இது வித்தியாசமான ப்ரொடக்ஷன் மிஷின். இதை கொண்டு போய் பிளான்ஸ்ல ஒரு தடவை யூஸ் பண்ணீங்கன்னா பிளான்ஸ் எல்லாம் என்ன ஷேப்ல இருக்கோ அதே ஷேப்ல அப்படியே இருக்கும். மொத்த எல்லா பிளான்ஸுக்கும் நீங்க இதே மாதிரி செய்யுங்க. போதும், இந்தாங்க வாங்கிக்கோங்க. ஓகே. மோட்டோ மோட்டோ அப்படியே வா, அப்படியே ரைட்ல வா, அப்படியே லெஃப்ட்ல வா மோட்டோ. பூசணிக்க பண்ணிங்க. இந்த கார்டனோட பேரை அனிமல் பார்க்னு நம்ம பேரை மாத்திடலாம். ஜனங்க கிட்ட என்ட்ரி ஃபீஸ் வசூல் பண்ணலாம். அது மூலமா நமக்கு ஏகப்பட்ட பணம் கிடைக்கும். அந்த பணத்தை வச்சு நாம ஏழை குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடம் கட்டலாம். அதுக்கப்புறம் சாப்பாடு போடலாம். அட மோட்டு, நீ ரொம்ப நல்ல விஷயம் சொல்லியிருக்கப்பா. யார் அது? ஓஹோ, நீதாடா. பரவாயில்ல.
ஆஹா பூசணிக்காய் மண்டையா எனக்கு உயிர் வந்துருச்சுடா எப்படி? ஐயோ டாக்டர் ஜக்கா சார், நீங்க கைய வச்சா எல்லா இடமும் கலகலன்னு ஆயி போகுது. இப்ப பாரு என்ன பண்றது, ஓடுங்க. மரியாதையாக என் நண்பனை விட்டு இல்ல நான் உன்னை அடிக்கிற அடிகளை இந்த ஊரை விட்டு துண்டக்கான துணியக்கான ஓடிடுவேன். ஜாக்கிரதை. பாத்தியா பத்தலோ மிருகங்களை எப்படி கண்ட்ரோல் பண்றது என்ன பார்த்து கத்துக்க. என்ன மிருகங்கள்ல எனக்கு அப்படியே கொத்தடிவ மாதிரி வேண்டாம். அது மாதிரி என்கிட்ட பாப்பா வச்சு கட்ட வேண்டாம். என்ன விட்டுறே பாப்பா. மோட்டோ அது ஓடி இருக்கு, அதனால நம்ம தப்பிச்சிட்டோம். அடடா, இது என்னது? என்னமோ புதுசா இருக்கு. என்னோட வண்டியை நாசம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. ஏய், எவ்வளவு தைரியம் தான் என் வண்டியை மிதிச்சிட்டு போவேன்? மரியாதையா நில்லு, உன்னை என்ன பண்ற பாரு. ஏய் இரு, அவசரப்படாத. ஏய் அப்பா, அம்மா, இன்னும் யாராவது பாக்கி இருக்கீங்களாடா? அம்மா, கடவுளே, இங்க என்ன நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. பாக்ஸர் என்னாச்சு? ஒரு யானை ஒரு காண்டாமிருகம் ரெண்டு முதல்ல இந்த பக்கம் போறத பாத்தீங்களா? பார்த்தேன், ஆனா என்னால நம்பவே முடியல. இதை யார் உருவாக்கி இருப்பாங்க? அந்த பிரம்மன் நாங்கதான் அதை உருவாக்கணும். அட இதெல்லாம் சோகமான விஷயம் சார், இதுக்கெல்லாம் சிரிக்க கூடாது. அதுதான் உங்க காரை மிதிச்சு தோசை பண்ணிருச்சேல, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இந்த சிரிப்பு? அதுங்க என் காரை நாசம் பண்ணதை விட பரவாயில்ல. ஆனா நான் இப்ப உங்களை அடிக்கிற அடியில உலகத்தையும் சுத்தி வர போறீங்களே, அதை நினைச்சு சிரிச்சேன். என்னடா இப்ப பெருசா வருது பாரு. கீழே வாங்கடா, இன்னும் கொஞ்சம் காட்டுறேன். அட கடவுளே, இதெல்லாம் புதுசு புதுசா மிருகங்கள் வந்திருக்கு. ஓடுங்க. டீ கடை மண்டையா, நீ ஒண்ணும் பயப்படாத. இப்பவே அதை புடிச்சு காட்டுற பாரு. என்னப்பா இந்த யானை புல்டோசரே ஒரே தூக்கி பம்பர மாதிரி சுத்துது? டாக்டர் சர்க்கா சீக்கிரம் ஏதாவது பண்ண. என்ன நடக்குது மோட்டோ? என் வண்டி பாக்ஸர் அண்ணாஜி, இப்ப நடந்த தப்புக்கு காரணம் நாங்க இல்ல, அந்த பச்சை யானை. அதுதான் தூக்கி அடிச்சிருச்சு. அந்த யானை எதுக்குடா உங்களை துரத்தி அடிக்குது? ஐயா, எல்லாம் உங்க முட்டை கண்ணுக்கு முன்னால தானே நடந்தது. இனிமே இந்த ஊர்ல நீங்களும் இருக்க கூடாது, உங்க தலை எழுத்து இருக்க கூடாது. என்ன காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க. அட எங்க இருந்து தான் அந்த மிருகங்கள் வந்துச்சுன்னே தெரியல. என் கடையில இருந்த தண்ணி எல்லாம் குடிச்சிருச்சு, எல்லா இடத்தையும் அடிச்சு ஓடிச்சு நாசம் பண்ணிடுச்சு. அண்ணாச்சி காப்பாத்துங்க. அந்த யானையும் மத்த மிருகங்களும் சேர்ந்து எல்லா இடத்தையும் கண்டபடி நாசப்படுத்துகளே. என்னப்பா போட்டு பத்துரு, சீக்கிரம் ஏதாவது செய்யுங்கப்பா. இப்ப நம்ம சிட்டில இருக்கிற ஒரு வீட்டுல கூட ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லப்பா. எல்லா இடத்துலயும் இருந்த தண்ணியை குடிச்சிருச்சுங்க, சுத்தமா தண்ணி இல்ல. நான் லேபுக்கு போய் இன்ஸ்ட்ருமெண்ட்டை மறுபடியும் சரி பண்ணி கொண்டு வர வெயிட் பண்ணுங்கப்பா. அதை வச்சு இதுங்க முதல்ல எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஃப்ரீஸ் பண்ண முடியும். முடிஞ்ச அது வரைக்கும் இந்த மிருகங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்காம பாத்துக்கோங்க. இந்த மிருகங்கள் தண்ணியை குடிக்க குடிக்க இன்னும் பலசாலியா மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இது செடி கொடிகளை சேர்ந்ததாச்சு.
அது ஒரு மிருகம், அதனால இஷ்டத்துக்கு தண்ணியை பிக்கப் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். அதுங்க நம்ம ஊர் பக்கத்துல இருக்கிற நதி பக்கம் போயிடும். அங்க போய் நம்ம தண்ணி குடிக்க வேணாம்னு எப்படி தடுக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. ஹே மோட்டு பத்துலு, இந்தாங்க ஃப்ளையிங் சாசர். இதுல ஏறி நின்னு அப்படியே பறந்து போங்க. இந்த மிருகங்கள் அந்த இடத்துக்கு வந்து சேர்றதுக்குள்ள அங்க உள்ள தண்ணி எல்லாத்தையும் நீங்க ஃப்ரீஸ் பண்ணிடுங்க. ஃப்ரீஸ் எல்லாம் பண்ணிடலாம், ஆனா எப்படி இத புடிச்சுக்க, வாட்டர் ஃப்ரீசிங் கன். இத தண்ணி மேல ஷூட் பண்ணீங்கன்னா தண்ணி எல்லாமே ஃப்ரீஸ் ஆயிடும். அட சீக்கிரமா போங்கப்பா, நதியில இருக்கிற தண்ணி எல்லாம் அது குடிச்சிருச்சுன்னா இன்னும் பலசாலியா மாற ஆரம்பிச்சிரும். சீக்கிரம். பத்துலு, எனக்கு எல்லாமே தலைகளா தெரியுது. ஏன்னா இப்ப நீ தலைகீழ பறந்துகிட்டு இருக்கடா. மேல நிமிர்றா. பத்துலு, என்ன காரியடா பண்ண? நேரா பறக்கிறதுக்கு முயற்சி பண்ணு மோட்டு. இப்ப பார்க்கலாம் அந்த மிருகங்க இங்க வந்து எப்படி தண்ணி குடிக்குதுன்னு. ஆஹா, கிட்ட வருது பத்துலு. என்ன பண்றது? மாட்டிக்கிட்டோம். கையை தூக்கிடு. பத்துலு, அனிமேஷன் மாதிரி இருக்கு. டான்ஸ் ஆடுது. நம்மள சாப்பிட போற சந்தோஷத்துல மோட்டு. மண்டையா, எனக்கு வயிறு காலியா இருக்கும்போது மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது சொல்லுடா. ஐடியா மோட்டு, கால்ல இருக்கிற அந்த ஐட்டத்தெல்லாம் கழட்டி விட்டு வெறும் கல்லட ஓடி போயிடலாம். ஓகே. ஆஹா. யானதான் முரடு பார்த்தா அந்த காண்டாம இருக்கும். முதல்ல எல்லாமே முரடு தரமா நடந்துக்குது. என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலையே. மோட்டு, இந்த புடிச்சுக்க அனிமல் பிக்சிங் கன். இந்த கன்னால அந்த மிருகத்தை ஷூட் பண்ணினா அதுங்களாம் பழையபடியே மாறிடும். போங்கடா. நீங்க ரெண்டு பேரும் கார்டனுக்கு போய் இருக்கிற செடிகள் எல்லாத்தையும் சரி பண்ணுங்க. மத்தபடி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எனக்கும் சேர்த்து வாழ்க சொல்லுங்கப்பா. அப்ப நடந்ததுக்கெல்லாம் நீதான் காரணமா? இரு மவனே, உன்னை வந்து என்ன பண்ற பாரு. ஏய், மரியாதையா கீழே வா, சொல்றல வா. நான் கீழே போனா ஒரேடியா என்ன மேல அனுப்புறோம் போல இருக்கு. நான் இங்க இருந்து இப்படியே ஓடி போயிடுறேன்ப்பா. ஏன் ட்ரெஸ் கொடுங்கப்பா. ஏன்பா என்ன இப்படி பண்ணிட்டீங்க? மொபைல் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு உங்ககிட்ட திருப்பி கொடுப்போம். நீ எங்கேயாவது பாம்பு வச்சிருந்தா என்ன பண்றது? இது பென்சில். சீக்கிரமா எங்க எல்லாரையும் உள்ள விடுங்க. ஒரே ஆள எவ்வளவு நேரம் செக் பண்ணிட்டு இருப்பீங்க? பட மோட்டு பத்துலோ, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒழுங்கா எல்லாரையும் உள்ள விடுங்க. இது என்னோட ஆர்டர்.
கொஞ்சம் யோசிங்க. ஹலோ மக்களே, ஒரு நிமிஷம் நான் சொல்றத கொஞ்சம் கேக்குறீங்களா? இந்த மால்குள்ள நான் ஒரு பாம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். இப்போ உடனே எனக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கலனா அந்த பாம் நான் பிளாஸ்ட் பண்ணிடுவேன். அப்புறம் நீங்க எல்லாரும் சொர்க்கத்துக்கு புஸ்ஸுன்னு போக வேண்டியதா. சீக்கிரமா போலீஸ கூப்பிடுங்க, இங்க பாம் இருக்கான். போலீஸ்க்கு போன் பண்ணுப்பா சீக்கிரம். அட கடவுளே, நான் தான் போலீஸ். நானே என்னை எப்படி கூப்பிடுவேன் நீங்களே சொல்லுங்க. எனக்கு என்னோட போன் நம்பர் கூட ஞாபகம் இல்ல. ஏன்னா எல்லாரும் எனக்கு போன் பண்ணி அவங்களே சொல்லுவாங்க. நானே எனக்கு எப்படி போன் பண்ணிக்குவேன் சொல்லுங்க. நீங்க போலீஸ் சொல்ற அப்புறம் பண்ணிடுங்க. போயலாம் சொல்லுடா போடா. என்னால அடி தாங்க முடியல, நான் கிளம்புறேன். என்ன விட்டுடுங்க. நீங்க மரியாதையா சரண்டர் ஆயிடுங்க. உங்களை நாங்க நாலா பக்கம் சுத்தி வளைச்சிட்டோம். சரண்டர் இன் தி நேம் ஆஃப் லா. வாங்க, அவங்களுக்கு நல்ல லெசன் கத்து கொடுங்க. பாத்து என்னால மேல ஏற முடியலடா. ஒரே எடுத்துக்கடா. எல்லாம் அளவு அதிகமா வளர்றடா. என்ன பிடிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா பாபு என்கிட்ட இல்ல. நான் கேட்ட 10 லட்சம் ரூபாய் கொடுங்க, இல்ல பாபா நீங்களே தேடிக்கங்க. இதோ வரேன். இந்த ஏரோ லிஃப்ட் பக்கமா காட்டுது. வாங்க நாம லிஃப்ட் பக்கமா போய் தேடி பார்க்கலாம். பாபுவோட டிக்கி டிக்கி சத்தம் மட்டும் நல்லா கேக்குது. ஆனா பாபு எங்க இருக்குன்னு தெரியலையே. ஒருவேளை லிஃப்ட்டுக்கு கீழே கூட இருக்கலாம். அந்த லிஃப்ட் இருக்கும். பாய் பாய் மோட்டு பத்ரு, பாய் பாய். நான் அவனை சும்மா விட போறது இல்ல. அப்படின்னா அந்த கலர் லைட்ல தான் இருக்கும். நான் போய் எடுத்துட்டு வரேன். மோட்டோ, நீ ரொம்ப சோர்ந்து போயிருப்ப. இந்த சாப்பிடு. சமோசாவா? எனக்கு ரொம்ப பிடிக்குமே சமோசா. குண்டா பையில நீ வாங்க. Hey!
பாம நான் குப்பத்தொட்டியில வச்சிருந்தேன். நீங்க எனக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுங்க, இல்லனா இந்த பாம நான் உடனே வெடிக்க வச்சிடுவேன். அவ்வளவுதான். சரி வாங்க போய் புடிங்க. மோட்டு நீ உடனே மேலே போடா. சரி எவனா கையில குடுக்க வச்சிருக்கேன். பாம்பு பிடிக்கிறதுல கியூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஏப்பா பாருங்க. நீங்க உடனே 10 லட்சம் ரூபாயை கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்கணும், இல்லனா இந்த பாம நான் வெடிக்க வச்சிருவேன். அப்புறம் நீங்க காலி ஆயிடுவீங்க. யாரும் வெளியே போகவே கூடாது. எல்லாரும் உள்ளேயே அமைதியா இருங்க. மோட்டு மாமா அங்கே இருக்கு மோட்டு. இன்னும் 10 செகண்ட் தான் பாக்கி இருக்கு சீக்கிரம் சார். 10 8 7 உங்க கையிலேயே வந்து சேர்ந்துருச்சு. அவ்வளவு சீக்கிரம் மேல போக மாட்டேன். அந்த மோட்டு பத்துவ பழி வாங்காம நான் விட மாட்டேன். மோட்டு பத்லுவோட தைரியத்தால தான் இன்னைக்கு நாம எல்லாரும் உயிரோட இருக்கோம். அவங்க செஞ்ச இந்த வீர செயலுக்காக அவங்களுக்கு 50,000 ரூபாய் பரிசா தரேன். நீங்க என்ன சொல்றது? அதான் நானே சொல்லிட்டேன். அப்படி சொல்லு.